ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம், அதே மாதிரி நல்ல சுவையாக இருக்குங்க. இது மேலே மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு சூடானதும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க. காய்ந்த மிளகாயை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைக்கிறது தான் சில்லி ஃப்ளேக்ஸு. அதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இதே கப்பில் தான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரவையை மொத்தமாக கொட்டி கலராமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரும் போது கட்டி விழாமல் இருக்குங்க. எல்லா ரவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வர வரையும் ரவையை வேக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு அப்படியே ஆறட்டும் விட்டுருங்க. அடுத்ததா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை கை வச்சு இது மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அதனால போர்க் வச்சுட்டு இது மாதிரி நல்லா மசிச்சு விடும்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும், அதனால இது மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ மாற்றியாச்சு. மசிச்சு வச்ச பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வரும், அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நைஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாகவும் உருட்டிக்கலாம், பெரிய பால் மாதிரியும் உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நைஸாக உருட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுட்டோம். பாருங்க, பார்க்கும்போதே பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் இந்த மாதிரி மீடியம் சைஸாக பாலாக உருட்டி எடுத்து வச்சுட்டோம். ஏற்கனவே நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் நம்ம உருட்டி வச்ச ரவா பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அடுப்பை கூட குறைய வச்சு செய்துக்கோங்க. எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த பால்ஸை போடும்போது கொஞ்சம் எண்ணெய் தெறிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. போட்ட உடனே கலரக்கூடாது, கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு இந்த மாதிரி வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உள்ள மேல எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, ஓரளவுக்கு வெந்துட்டு நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க. 1 கப்பு ரவை, ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா சட்டுன்னு சுவையா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஒரு தட்டு நிறைய வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கலர் வந்ததும் இந்த மாதிரி எடுத்துடுங்க. கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். எதில் செஞ்சேன்னு கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் ரவா பொட்டேட்டோ பால் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க. ஒரு தட்டு நிறைய எடுத்து வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ நைஸாக எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்க. மேலே மொறு மொறுன்னும் உள்ள சாஃப்டாகவும் பாருங்க, புட்டு காப்பிக்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.